ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் டிஎன் டிபார்ட்மெண்ட். இன்னைக்கு நம்ம எஸ்ஐ டெய்லி 15ல வரலாறு சம்பந்தமான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வரலாறுல எந்த பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்புல உள்ள 3வது பாடம். இந்த பாடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தை தான் ஃபுல்லாக அந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. அது சம்பந்தமான கொஸ்டின் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலகட்டம் எது? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்க கிமு 3300 1900 வரையும் தான் சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலகட்டம் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்க மெகர்கர் தான் சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடியாகும். இது கிமு 7000 நூற்றாண்டுகளுக்கு முற்பாற்பட்டதாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தொல்லியல் துறை தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருக்க 1861ஆம் ஆண்டு தான் இந்திய தொல்லியல் துறை அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அவரோட தலைமையில தொடங்கப்பட்டது. தமிழக தொல்லியல் துறை அப்படின்றது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த வருடம் தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதரோ நகரங்களை ஆய்வு செய்ய தொடங்கினர்? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருக்க 1920ஆம் ஆண்டு தான் தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதரோ பகுதியை ஆய்வு செய்ய தொடங்கினர். 1921ஆம் ஆண்டு ஹரப்பா நாகரிகத்தின் ஆய்வு அறிக்கையும், அதே 1922ஆம் ஆண்டு மொகஞ்சதரோவோட ஆய்வு அறிக்கையும் வெளிவந்தது. மொத்தமா ஹரப்பா மற்றும் மொகஞ்சதரோ அப்படின்னு ரெண்டும் சேர்த்து சிந்து சமவெளி நாகரிகத்தோட ஆய்வு அறிக்கை எப்போ வெளியே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1924ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பெருங்குளமானது எங்கு அமைந்திருந்தது? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி இருக்க மொகஞ்சதரோல தான் பெருங்குளம் அமைந்திருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்து சமவெளி நாகரிகம் எவ்வளவு பரப்பளவு பரவி காணப்பட்டது? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்க 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் அப்படின்றதான் சரியான ஆன்சர். இது 6ஆம் வகுப்புலையும் 12ஆம் வகுப்புலையும் கொஞ்சம் தகவல்கள் மாத்தி இருக்கும். 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் அப்படி கொடுத்தாலும் சரி, இல்ல 15 லட்சம் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்தாலுமே ரெண்டுமே சரியான ஆன்சர் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், தானிய களஞ்சியமானது எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்க ராக்கி கற்கில தான் தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டது. இது எங்க இருக்குன்னா ஹரியானா மாநிலத்தில் அமைஞ்சுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நடன மாது சிலை மற்றும் பூசாரி அரசன் சிலை, இந்த இரண்டு சிலைகளும் எந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்க மொகஞ்சதாரோல தான் நடனமாது சிலை மற்றும் பூசாரி அரசன், அதாவது மதகுரு அரசன் சிலை அப்படின்ற ரெண்டு சிலையுமே கண்டுபிடிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்து சமவெளி நாகரிக மக்கள் அறிந்திராத உலோகம் எது? இதற்கான சரியான ஆன்சர் சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்க இரும்பு தான் அவங்க அறிந்திருக்கவில்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் எழுத்து வடிவமானது யாரால் உருவாக்கப்பட்டது? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்க சுமேரியர்கள் தான் முதல்ல எழுத்து வடிவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்து சமவெளி நாகரிகமானது சரிய தொடங்கிய காலகட்டம் எது? இதற்கான சரியான ஆன்சர் கிமு 1900 1700 பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் தான் சிந்து சமவெளி நாகரிகம் சரிய தொடங்கியது. சிந்து சமவெளி நாகரிகத்தோட காலகட்டத்தை 3ஆ பிரிப்பாங்க.
மொத்தமாக 3300லேருந்து 1900 வரையும் நம்ம சொல்கிறோம். 3300லேருந்து 2600 வரையும் பார்த்தீங்கன்னா தொடக்க கால ஹரப்பா, அதாவது தொடக்க காலமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 2600லேருந்து 1900 வரையும் முதிர்ச்சி அடைந்தது, அதாவது இருக்கிறதுலேயே நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக காணப்பட்டது வந்து அந்த டைமில் தான். அதுக்கப்புறம் 1900லேருந்து 1700 வரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைய தொடங்கி தான் இது சரிய தொடங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்து சமவெளி நாகரிகம் எந்த காலத்தை சேர்ந்தது? இதற்கான சரியான ஆன்சர் உலோக காலத்தை சேர்ந்தது தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம். இது என்ன காலம் அப்படின்னா வெண்கல காலத்தை சேர்ந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தந்தத்திலான 1704 மில்லிமீட்டர் அளவு கொண்ட அளவுகோலானது எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கான சரியான ஆன்சர் கப்பல் கட்டும் களம் அமைந்திருந்த லோத்தல் அப்படின்ற பகுதியில் தான் இந்த அளவுகோல் கண்டுபிடிக்கப்பட்டது. இது சராசரியா பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 அடி அளவு கொண்ட ஒரு மனிதனோட அளவு ஹைட் அளவுக்கு இருக்குது. அதான் 1704 மில்லிமீட்டர்ன்றாங்க. அப்படி சென்டிமீட்டர்ல பார்க்கும்போது 170 சென்டிமீட்டர் அப்படின்றது வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கியூனிஃபார்ம் கல்வெட்டில் மெலுக்கா என்று குறிப்பிடப்பட்டுள்ள பகுதி எது? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்க சிந்து பகுதியை தான் மெலுக்கா அப்படின்ற குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த கியூனிஃபார்ம் அப்படின்ற கல்வெட்டு யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாரம் சிங் அப்படின்ற அக்காடிய பேரரசை சேர்ந்த ஒரு அரசரோட தான் இந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டு. அதில் தான் சிந்து பகுதியை வந்து மெலுக்கா அப்படின்று குறிப்பிட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், உங்களுக்கான கொஸ்டின், ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை பற்றி தமது நூலில் விவரித்தவர் யார் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எஸ்ஐ டெய்லி 15ல் ஹிஸ்ட்ரி சம்பந்தமான கொஸ்டின் பார்த்தோம். மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.